ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா விலை உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட சேவிங்ஸை ஒரு பகுதியை கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னது, ஜெயிலர் 2 படத்தில் அந்த நடிகரா? அப்பொழுது அலப்பறை ஓவராக இருக்குமே. ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. உலக அளவில் அந்த படம் 700 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க அந்த படத்தின் 2வது பாகமும் உருவாகியிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் தான் வீடியோவோடு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த, தர்பார் ஆகிய 2 படங்களுமே வரிசையாக தோல்வியை சந்தித்தன. தோல்வி என்பதையும் தாண்டி கடுமையான ட்ரோலுக்கும் மீம் கண்டென்ட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டன. இதனால் ரஜினியின் சகாப்தம் முடிந்துவிட்டது, அவர் சூப்பர் ஸ்டார் நாற்காலியை விட்டு இறங்கிவிட்டார் என்றெல்லாம் பேசினார்கள். எனவே ஒரு மெகா ஹிட்டை கொடுத்து அப்படி பேசி அவர்களின் வாயை அடைத்துவிட வேண்டும் என்று அவரும் அவரது ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமாக காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடிக்க கமிட்டானார் ரஜினிகாந்த். ஆனால் ஜெயிலர் படத்துக்கு முன்னதாக நெல்சன் இயக்கியிருந்த பீஸ்ட் படம் படுதோல்வியையும் கடுமையான ட்ரோலையும் சந்தித்திருந்தது. எனவே இவர் ரஜினியை வைத்து சம்பவம் செய்வாரா இல்லை வைத்து செய்வாரா என்ற அச்சம் ரசிகர்களிடம் ஆட்டோமேட்டிக்காக எழுந்தது. ஆனால் நெல்சன் மீது ரஜினிகாந்த் முழுக்க நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த படத்தில் ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில், தமன்னா, ஜாக்கி ஷெரப் என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. படத்தில் ஒவ்வொரு சீனையும் நெல்சன் திலீப்குமார் பட்டை தீட்டியிருந்தார். அது ரஜினியின் ரசிகர்களிடம் மிகப்பெரிய சஸ்பென்ஸ் மொட்டுக்களை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக படம் மெகா பிளாக்பஸ்டர் படைத்தது. 700 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்தது. தயாரிப்பு தரத்திலிருந்து ரஜினி, நெல்சன், அனிருத்துக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. ஜெயிலர் படத்தில் முதல் பாகம் மெகா ஹிட்டை தொடர்ந்து அதன் 2வது பாகம் உருவாகும் என்ற தகவல்கள் வெளியாகின. ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாமல் இருந்த சூழலில் கடந்த பொங்கலுக்கு வீடியோவுடன் கூடிய அறிவிப்பு வெளியானது. அதில் ரஜினி படு மாசாக இருந்தார். ஆனால் அந்த வீடியோவை டூப் வைத்து நெல்சன் உருவாக்கிவிட்டார் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. உடனே ப்ரமோ வீடியோவின் மேக்கிங்கை வெளியிட்டு வாயடைத்தது படக்குழு. படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதன்படி இந்த படத்தில் சிவராஜ்குமார் நடித்த ரோலுக்கு பதிலாக பாலையா நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது புற்றுநோயால் சிகிச்சை பெற்று வரும் சிவராஜ்குமார் தற்போது நடிப்பிலிருந்து ஓய்வெடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு பதிலாக பாலகிருஷ்ணாவை நடிக்க வைப்பதற்கு படக்குழு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸை பார்த்தோம். அந்த பாலையா அந்த சிவராஜ்குமாரோட ரோல் எடுத்து நடிக்க போகிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.